ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் தான் ஃபைனல் போயிட்டுருக்கு. இவ்வளோ நேரம் என் மைக் வேலை செய்யலை, அதனால் உங்களுக்கு ஆடியோ கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. நாட் அவுட் ப்ளீஸ் கடவுளே, நாட் அவுட். ஆனால் போங்கடா, இந்தியா இப்போ கேவலமாக போகுது. விராட் கோலி உள்ளே வந்திருக்காரு, கிங் வந்திருக்காரு உள்ளே. அண்ட் இட்ஸ் 4. இஷான் கிஷன் ஒரு 4 அடிச்சிருக்காரு. அண்ட் இட்ஸ் 6. ஒரு 4 மேட்ச் தான் நடந்திருக்கு, இதுதான் 4வது மேட்ச். ஸோ ரொம்ப லாங்காக போக இது வந்து ஸ்பேஸ் பத்தாது இந்த கேமில். ஐ மீன் நெக்ஸ்ட்டு அந்த ஐபிஎல்லாம் கூட பண்ணுற இதே கேமில். அண்ட் நல்ல வேலை, 30 ரன்ஸுக்கு 3 விக்கெட்டு கூடாது. கடவுளே, இவனை வச்சு 50 அடிச்சு அமுச்சு விட்ருவோம். இந்த பக்கம் அடித்தாலே விக்கெட்டு தான். நான் நினச்சேன். எனக்கு தெரியுமே. ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள வந்திருக்காரு. அண்ட் இட்ஸ் அ விக்கெட். இந்தியாவுக்கு விக்கெட் தொடர்ந்து போயிட்டுருக்கு. இப்போது ஹார்திக் பாண்டியா வந்திருக்காரு. அது டச்சே எடுக்கலை, இது நான் ஒத்துக்க மாட்டேன். சுமன் கில் 4 விக்கெட் எப்படி வந்துச்சு? 5 விக்கெட் கைஸ், இதை நான் ஒத்துக்க மாட்டேன் சுத்தமாக. கம்ப்யூட்டர் விளையாடுறத ஹேக் பண்ணி வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். விராட் கோலி, நீயாச்சும் நின்று விளாண்டி கொடுத்துட்டு போப்பா. ஐயா, மேட்ச் ஆரம்பிச்சு 4 நிமிஷத்தில் 5 விக்கெட் ஆகிருக்கு. அண்ட் இட்ஸ் 6. ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் இதில் தோனி இல்லை. அண்ட் இட்ஸ் 6. ஹேட்ரிக் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, இது 4வது 6. விராட் கோலி ஆன் ஃபார்ம். 2016 ஐபிஎல் மேட்ச்சில் பார்த்த மாதிரியே இருக்கு கோலியை. சாம அடி. 55. 61. அண்ட் இட்ஸ் 4. 5 6 ஒரு 4 ஓவரில். 3வது ஓவரில் தான் அவுட்டே ஆகலை விராட் கோலி. இன்னும் நமக்கு 5 விக்கெட்டு தான் இருக்குது, அதனால் பார்த்து விளாட்ணும். கில்லு விராட்டோட பார்ட்னர்ஷிப் போடு நீ. நாட் அவுட். என்ன இவன் அடிக்கிறது மட்டும்? நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்கடா, எனக்கு கவலை இல்லை. கோலியை வச்சு நான் மேட்ச் ஆடி காமிக்கிறேன். கில்லு நீ உள்ளே போப்பா. சூரியகுமார் யாதவ் 65 அடிச்சிருக்கோம், அதுவே போதும் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இட்ஸ் 6. 71 runs. and it's a 6 again.
யூனிக் ஷாட்லாம் அப்படி தான் காமிப்பாங்க இந்த கேமில் WCCயில். 12 runs 2 balls. No. எஸ்கே. இப்போ ஜாஸ்பிரிட் பூம்ரா உள்ள வந்திருக்காரு. இங்கே பாருங்களேன், 7 தலை ஃபார் அ ரீசன். இன்னும் 2 தான் இருக்கா. அஸ்வினி ஷமி. ஐயா வைட் இல்லை. விராட் கோலி 40. And again it's a 6. 51. 50. கையை தூக்கிட்டாரா. விராட் கோலி. $56. Yeah, man. Wagon wheel. 6 தான் அதிகமாக அடிச்சிருக்கோம் விராட்டை வச்சு. அதில் பாதி 6 விராட் அடிச்சுது. I like this match because of விராட். ஒரு சிங்கிள் எடுத்திருக்கேன். காரணம் லாஸ்ட்டாக ஒரு விக்கெட் இருக்குதுன்னு வைங்களேன், நான் சிங்கிள்ஸ் தான் ஆடுவேன் எப்போவுமே. இன்னொரு பால் விட்டிங்கன்னா ஹேட்ரிக். பட் இட்ஸ் அ 6. யூனிக் ஷாட் ஆஃப் விராட். 10 நிமிஷத்தில் 106 ரன்ஸு. 112 ரன்ஸ். I like it. விக்கெட்டா இல்லையா என்று பார்ப்போம். He's out. ஓகே கைஸ், இதுக்கு மேலே சிங்கிள்ஸ் அடித்து விராத்தை நம்ம கொண்டாடுவோம் 100க்கு. பட் இட்ஸ் அ 6. 118ல் 74 ரன்ஸ் விராட். செஞ்சுரியை நோக்கி போய்கொண்டிருக்கும் விராட் கோலி. சிங்கன்னு சும்மாவா சொன்னாங்க? இந்த கேமில் நான் ஒரு பிளேயரை வச்சு 100 அடித்தது இல்லை கைஸ் இது வரைக்கும். அடித்தே தீரணும். இந்த மேட்ச் ஃபைனல்ஸு. விராட்டு, வை திஸ் கொலவெரி விராட்.
விராட் கோலி 80க்கு அவுட்டு. இதுக்கு மேலே சிங்கிள்ஸ்லாம் இதுக்கு மேலேயும் ஆடிட்டே சிக்ஸ்லாம் அடிச்சு அவுட்டு தான் கன்ஃபார்ம். நூற்றி 26. And it's a boundary for 4. வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்குமா என்று தெரியவில்லை. இந்தியா ஜெயிக்குமான்னு எனக்கு தெரியல கைஸ். நாட் அவுட். எனக்கு தெரியும் கோலியை வச்சு நான் எவ்வளவு தாண்டி வந்தா ஒரே செகண்டில் இதுக்கு தான் எங்கள் அம்மா, இதுக்கு தான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் என் வாயன் சும்மா இருக்காது. சொன்னோடனே விராட் அவுட்டு. சிங்கிள்ஸ்க்கு இந்த சைடு கொஞ்சம் ரிஸ்க்கு, ரைட் சைடு ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம் சிங்கிள்ஸ். பவுண்டரியை தடுத்து விட்டார். கடும் கோபமாக இருக்கும் அஸ்வின். வைட், வி நீட் 5 runs. ஒரு ரன்லாம் வேணாம் எனக்கு, எடுத்தோடனே 5 ரன்னு தான் வேணும். 140. நான் தான் சொன்னேன் நல்லாவா. கைஸ் சிங்கிள்ஸ் வைக்க போர் அடிக்குது, இழுத்தடிக்க போகிறேன். ஷீட் பூலி ஷீட். 142 அடித்தா வெஸ்ட் இண்டீஸ் வின் ஆவாங்க. Target for West Indies is 142. West Indies needs 142 runs to win the match. So Brown, Martin, R. Sharma, Rohit Sharma bowling. இந்த ப்ரௌனு தான் எனக்கு போன மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பயங்கரமாக டென்ஷன் கொடுத்தாங்க கைஸ். இந்த வாட்டி அவனை கண்டிப்பாக அவுட் பண்ணியே ஆகணும். நீ ஒரு 4 6 அடிச்சு காமி மாட்டேன். கேட்சு இல்லை யா, நான் ரொம்ப பாவண்டாடே. நோபாலா, ஐயோ கடவுளே, இந்த ஒரு தொல்லை வேறு இந்த கேமில் இருக்குமே. சரியும் நோபால்னால் இவனுக்கு இந்த ரன்னு கொடுக்கக்கூடாது, ஃப்ரீ ஹிட்டில் வர ரன் தான் கொடுக்கணும் சொல்லிட்டேன். 7 ரன்கள். இந்த ரன்னு கொடுத்துட்டாங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். ஓகே ஷீட். கேட்ச் 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 கிச் 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 கிச். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? வெளில போய் பாருங்கடா, இந்தியா டீம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆடுறாங்கன்னு.
சரி இது 1983ன்னு வச்சுப்போம். நான் ரெடி தான் வர்றவன். அவுட்டே. அண்ட் இட்ஸ் a wicket guys. ரீப்ளே பார்க்கலாம். கரெக்டாக அழகாக போய் தொப்பி போட்டவன் கையில் போய் உட்காந்துக்குச்சு. மார்டின் லாஸ்ட் டைம் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சில்ல நீ ஃபர்ஸ்ட் மேட்ச்சில். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் கேஸ். இதுக்கு மேலே நம்ம பார்த்துக்கலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணலாம். போடே தகுடுத்து குதிச்சிருந்தானா பிடிச்சிருக்கலாமே. ஷீட் இந்த மேலே போர்டு வேறு அடி வரும். அச்சீவ்டுன்னு ஸ்லோ பாலா உருட்டி போடுறேன். அவுட்டே. பொடிடாடே. லாஸ்ட் ஓவர் ரோஹித் சர்மா. ஷமி இந்த பவுலிங் கூட்டத்திலே உண்மையாக இருக்கிறது ஷமி மட்டும்தான். பூம்ராவை நான் தப்பாக எழுதிட்டேன். தப்பான இடத்துல பேட்ஸ்மேனாக எழுதிட்டேன். தட் இஸ் அ பவுலர். நாட் அ வைடு. என்னத்துக்கு உனக்கு வைடு? ரெஃப்ரி காசு கொடுத்து வச்சுருக்கானா? ரெஃப்ரி இது காசு கொடுத்து வச்சுருக்கான் நினைக்கிறேன். ஏய் ஃபீல்ட்ரு விட்டான்டா 4க்கு. நான் சிங்கிள்ஸ் அடித்து காண்டேற்றிட்டு தான் இவனுங்களும் எனக்கு சிங்கிள்ஸ் அடித்து காண்டேற்றுறாம்ப. நீங்கள் பார்த்தீங்களா? இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம். உனக்கு க்ளீன் பால் டாக்கலான் இருக்கேன். பாவம் சின்ன குழந்தை. கடவுளே ஆண்டவரே. 19 நிமிஷத்தில் செகண்ட் இன்னிங்ஸ். காமெடியாக இருக்குது. காமெடியா. Come on, man. ஐயோ கடவுளே. போச்சே மேட்ச் கையை விட்டு போச்சே. வைடு போட்டே உனக்கு 5 ரன் எடுத்து கொடுக்குறேன். போர் அடிக்குது. வைடு போட்டு விளாட்லாமா? இப்போ இது ஒரு அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் வைட். அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் வைட் கைஸ். அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் வைட். நான் உங்களுக்கு வைட் அடித்தே ஜெயிச்சு கொடுக்குறேன்ப்போ. அதில் நீங்களாம் அடிக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இவன் வைடியை போட்டுட்ருக்கான். நிறுத்துறா. வைடு வேணாண்டா. ஆடி 6. ஸோ கைஸ் நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நான் வீடியோவை பாஸ் பண்ணி வைக்கிறேன்.
see you after some time. கண்ட்ரோல்ஸ்லாம் கூட இருக்கா? ஜஸ்ட் சொல்லி தருது. பேக் ரெஸ்யூம் தி மேட்ச். இரண்டாம் ஓவரில் 62 ரன்கள் அடித்த வெஸ்ட் இண்டீஸ் சாதனை படைத்துள்ளார். ரெக்கார்ட் புறாடே இவனுங்க வின்னடா. தெரியுது. அதில் பாதி நம்ம ஒயிட் போட்டு எடுத்து கொத்தாது. ஸோ கைஸ் கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது கைஸ். விராட் மாதிரியே ஆடுறான் இவனும். பரவாயில்ல ஆடிட்டு போட்டோம். ஸோ கைஸ் இந்த வேர்ல்டு கப் முடிஞ்சோடனே இதோட சேர்த்து சென்னை சூப்பர் கிங்ஸோட மேட்சை புளியா சொல்லி போட்டு விட்டுறலான் இருக்கேன். க்ளீன் போல்ட்டு கிளம்பு ப்ரௌனு. நான் சொன்னல ப்ரௌனு க்ளீன் பால்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டது நேர்ந்து விட்டது மேன். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் என்னென்ன பண்ண கிளம்புடு நீ ப்ரௌனி சொல். போடே புட்றாடே ஓடுங்கடா ஃபாஸ்ட்டாக. ராகிங் பண்ணிகிட்ருக்கானுங்க கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டு காமெடித்தனமாக பண்ணுறானுங்க. India is going to lose the match, I think so. ஸோ கைஸ் இதில் ஃபுட்டேஜ் எதுவும் காணாமல் போகக்கூடாதுன்னு வேண்டிக் கொண்டிருக்கிறேன். லாஸ்ட் 2 மேட்ச்சில் ஃபுட்டேஜஸ்லாம் காணாமல் போச்சு. $82 runs 2 wickets ஆடினா இந்த மாதிரி ஆடணும். Last over 51 runs 0 wickets. கடவுளே ஆண்டவரே அவுட்டாக இருக்கணும். So here goes the umpire replay. The ball goes to the ball and fielder gets the ball. No, எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல போங்க. And it's a 4. இது பாருங்க. ஸோ கைஸ் 25 நிமிடங்கள் ஆகிவிட்டது. மேட்ச் முடிவுக்கு வந்துவிடும் என்று நினைக்கிறேன். And it's a 6. அடிச்சிட்டான். No runs. ஜாலியோ ஜிம்கானா. அஸ்வின் டு ஸ்மால். செம காமெடியாக இருக்குது கைஸ். ஸ்மால் பேர் சூப்பர்ல. எவ்வளோ ஸ்மாலு சின்ன பையன் எப்படி ஆடுறான் பார்த்தீங்களா? சின்னது
நாட் அவுட்டா அவுட்ரா அவுட்டு 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 அவுட் 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 நாட் அவுட். ஐயோ இந்த கேமில் ஸ்லோவாக இருக்கீங்களா? ஸ்லோவாக இருக்கானுங்களே. சரம் ஜியூ கைஸ், சரியான ஜியூ. நீ பிடிக்காவா? டேய் இங்கே நில்லு. இங்கே நில்லு. நீ இங்கே வா. இங்கே நில்லு. நீ இங்கே வா. இங்கே நில்றடி. நீ இங்கே நில்லு. தம்பி நீங்கள் லார்ஜ் வாங்க, லார்ஜ். இங்கே ஒருத்தங்க நின்னா இங்கே ஒருத்தங்க இருந்தால் போதும். அண்டு நீங்கள் ஏன் அங்கே நிற்கிறீங்க? நீங்கள் இங்கே நெல். சரி நீ அங்கேயே நெல். ஆன் சைடில் யாருமே இல்லை. ஆன் சைடில் ஒருத்தங்க நில்லுங்க போதும். ஏய் நில்றா. ஸோ கடவுளே, காண்டேத்துறானுங்களே இவனுங்களும். டன்னு. நோ பால், ஃப்ரீ ஹிட். No ball, free hit, catch, out. இருங்க அவுட்டான்னு பார்ப்போம். அவுட்டு. இந்த இடத்துல தான் ஸ்லோமோ வைப்பீங்களாடா? அவுட். ஜான்ஸ் ரன் அவுட். 43 ரன்ஸ். 50 அடிக்க விடுவோமா நாங்கள்? అట్లా ఉంటుంది మన ధోని. எப்படி ஃபீல்டிங் மாற்றினதுக்கப்புறம் எப்படி சூப்பராக இருக்குல்ல தம்பி. கேட்ச் பிடிச்சிரு. This is called as ராஜதந்திரம். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இந்த பக்கம் அவனை நிற்க வைக்கலையா? ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவானுங்களே. ஒரே ஒரு நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வந்துடுறேன். இந்த பக்கம் யாரா இல்லை. இந்த பக்கம் இல்லையே. ஆன் சைடு வாடா பிளேயரு. இங்கே நெல். ஓகே. நீ கொஞ்சம் பிடிக்கா நெல். பின்னாடி சரி பிடிக்காவா? அந்த பக்கம் ஒன்றுமே இல்லை. டேய் தம்பு இங்கே நெல். நீ எதுக்கு இங்கே நின்றுக்கிட்டு இங்கே இருந்து நெல். இங்கே நெல். கொஞ்சம் பிடிக்காவாப்பா. நீ கொஞ்சம் பிடிக்காவாப்பா. ஓகே டன். You should have at least 4 fielder inside and பாடி இதெல்லாம் ஓவராக ரூல்ஸ் போடுறீங்களா? ஓவராக ரூல்ஸ் போடுறானுங்க. ஐயோ நான் வேணுமென்றே பண்ணவில்லை.
6 wickets per inning. ஐயோ கடவுளே கடவுளே ஆண்டவரே. கேட்சு பாவிடி குதிச்சில பிடிச்சிருக்கலாம்ல, முன்னாடியே குதிச்சிருந்தா பிடிச்சிருப்பாங்க. இவனுங்களுக்கு தான் குதிக்க தெரியாது, அப்படியே குதிச்சாலும் கோட்டை விட்டுருவானுங்க. 20 ரன் அடித்தா வின்னு. 15 அவுட்டு. தயவு செய்துண்ணே தலைவரே, தயவு செய்து ரிவ்யூ கொடுக்காது, அவுட்டுன்னு சொல்லிட்டு போகணும். அதை விட்டு அவுட்டு. அவுட். Small out. Cameron came in. Cameron Green. It's a 6. No ball. Then a ball. பின்னாடி பக்கம் யாரையும் நிற்க வைக்கலையே. அங்கே தான் கோட்டை விட்டாங்க. பரவாயில்ல, இதுக்கு மேலே அங்கே அடிக்க முடியாது அவனால். அடித்து சொல்கிறேன், இதுக்கு மேலே அவனால் அங்கே அடிக்க முடியாது. கேட்ச். இன்னும் 2 runs அடிச்சா வின் கைஸ். ஷீட் அவுட். கிராண்ட் அவுட். கில் டு டேவிஸ். சாத்தானின் சமையலறை. பூரி 2 ரன் ஓட விடாதடா. கடவுளே, ஜெயிச்சிருவானுங்க. 5 ஓவர் தானே ஆயிருக்கு 10 ஓவரில். அந்த ஒரு ரன் இன்னும் இவனுங்களால் அடிக்க முடியாதா என்ன? ஜெயிச்சிடுவானுங்க. Catch it. Oh God. West Indies won by 5 wickets. விராட் கோலி மேன் ஆஃப் த மேட்ச் ஜெயிச்சிருந்தால். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்ல போட்டுருங்க. தட்ஸ் இட் ஃபார் டுடே. பாய்.